வணக்கம். இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் கிச்சன்ல பீட்ரூட் சட்னி எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இது ஒரு ஹெல்தியான சட்னி. பீட்ரூட் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி சட்னி பண்ணி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸுக்கு கூட ரொம்ப சூப்பரா இருக்கும். பீட்ரூட் சட்னி பண்றதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி மீடியம் ஃப்ளேம்ல சூடு பண்ணணும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி சேர்த்தா இந்த சட்னி ரொம்ப கூடுதல் சுவையா இருக்கும். 2 வத்தல் சேர்த்து பொன்னிறமா ஆகிற வரைக்கும் வதக்கணும். எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வெட்டி வச்சிருக்கிற ஒரு வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் வதங்கிய பிறகு துருவி வச்சிருக்கிற ஒரு பீட்ரூட், தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கணும். நீங்க இங்க பீட்ரூட்டை சின்ன சின்னதா வெட்டியும் சேர்த்துக்கலாம். ஆனா அப்படி போட்டா வேக கொஞ்சம் நேரமாகும். இப்ப பீட்ரூட் நல்லா வதங்கிடுச்சு. இதுல 1/2 கப் தேங்காய், ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, தேவையான அளவு கொத்தமல்லி தழையை சேர்த்து ஒரு 30 செகண்டுக்கு வதக்கினா போதும். கொத்தமல்லி தழை இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினாலும் சட்னி அரைச்சா நல்லா தான் இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. அதை அப்படியே ஆற விடணும். வதக்கின பொருட்கள் எல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சர் ஜார்ல போட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை தாளிக்கணும். அதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி மீடியம் ஃப்ளேம்ல சூடு பண்ணணும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1 வத்தல், தேவையான அளவு கறிவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து பொரிய விடணும். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதை அப்படியே சட்னியில சேர்க்க வேண்டியதான். சுவையான பீட்ரூட் சட்னி ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.